ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு சாம் நியூட்ரிஷன். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நீங்கள் எத்தனை கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியுமா? நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை கேஜி வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகும்? ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நீங்கள் எத்தனை கேஜி வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணலாம்? 1 மந்த்லேயே உங்களுக்கு 7 to 10 கேஜி வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகணுமா? ஸோ நான் சொல்ல போகிற இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஃபார்முலா 1, அஃப்ரெஷ், ஷேக்மேட், புரோட்டீன், செல்லுலாஸ், ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு நான் ஏன் இப்போது ஷேக்மேட், ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ், செல்லுலாஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்றத இப்போது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய டயட்டில் நீங்கள் ஃபைபர் எடுக்கும்போது உங்களுடைய டைஜஸ்டிவ் ஹெல்த்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்க அன்வான்ட் வேஸ்டேஜஸை ரிமூவ் பண்ணும். ஸோ இதன் மூலயமா உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் குயிக்காக கிடைக்கும். உங்களுடைய டயட்டில் நீங்கள் செல்லுலாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் கூடவே ஃபேட் லாஸும் இன்ச் லாஸும் ஆகும். ஃபேட் லாஸும் இன்ச் லாஸும் ஆனால் மட்டும்தான் உங்கள் பாடி ஒரு ஷேப்னஸாக இருக்கும். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஷேக்கை மில்கில் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிருப்பீங்க. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஏன் நமக்கு ஷேக்மேட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வர பால்லலாம் நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணி விற்கிறாங்க. ஸோ அப்போது அதை நம்ம இன்டேக் பண்ணும்போது நமக்கு சரியான வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்கல. ஷேக்மேட் யூஸ் பண்ணி நம்ம ஷேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு ப்ரோட்டீன் ஆட் பண்ணி ஷேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் ஷேக் ப்ரிப்பரேஷன் அப்போது ஃபார்முலா 1 ஷேக்மேட் கூட ப்ரோட்டீன் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் 1 ஸ்பூன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பசி கண்ட்ரோல்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நைட் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரோட்டீனுக்கு பதிலாக ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும்தான் நீங்கள் ஃபைபர் ஆட் பண்ணணும். ஷேக் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நீங்கள் அஃப்ரெஷ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, மார்னிங் நீங்கள் எழுந்ததும் ஒரு 200 ml ஹாட் வாட்டரில் 2 ஸ்பூன் அஃப்ரெஷ் போட்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஷேக் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 11 o'clock 3 o'clock போல் நீங்கள் அஃப்ரெஷ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் 160 ml ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் அஃப்ரெஷ் போட்டு எடுத்துக்கலாம். மதியம் உங்களுடைய லன்ச் டைமில் நீங்கள் லோ கேலரிஸில் இருக்க ஃபுட்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ என்ன மாதிரியான ஃபுட்ஸை எடுத்துக்கணும் அப்படின்றதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 1 மந்த் வரைக்கும் நான் சொன்ன இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 7 to 10 கேஜி வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான வெயிட் லாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும், வெயிட் லாஸ்க்கான ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.